Example 5.4 if the points p minus 1 comma minus 4 q b comma c and r 5 comma minus 1 are collinear and if 2b plus c equal to 4 then find the value of b and c அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ட்ரையாங்கிளோட 3 வேர்டெக்ஸை கொடுத்துட்டு ஒரு வேர்டெக்ஸை கொடுக்காததுக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு இதை வச்சு இதை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எழுதிக்கிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா வரும் 0 தான் வரும், ஏன்னா இது கோலினியர் இல்லையா. கோலினியர்னாலே இந்த ஃபார்மில் போட்டு 0 வரணும், அவ்வளோதான் வரும் ஆன்சரு. ஆனால் கூட ஹிண்ட்டும் கொடுத்துட்டு இந்த பி அண்ட் சி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. இப்போ என்ன பண்ணலாம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போது 1/2 x1 y1லாம் எழுதணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே எழுதிக்கலாம் -1 -4 b c 5 -1 இது x1 y1 x2 y2 x3 y3. x1 என்னது -1 into y2 c plus x2 என்னது b y3 -1 plus x3 5 y1 -4 minus x2 b y1 -4 plus x3 5 y2 c plus x1 -1 y3 -1 equal to 0 இல்லையா. 1/2 minus c, அப்புறம் இது -b -20 இல்லையா, -20. இது -4b ப்ளஸ் 5c ப்ளஸ் 1, அவ்வளோதான், அதுதான் இல்லை. 1/2 c minus b -20 minus into minus plus b plus 4b plus 4b minus into plus minus 5c minus into plus minus 1. நம்பர்ஸ் b எல்லாம் ஒன்றா எழுதிடலாம். ஒன்றா எழுதுனா என்ன வரும் பாருங்கள், இது ஈக்குவல் டு 0. 1/2 இங்கே என்னாச்சு, -c -5c -c -5c அப்புறம் -b ப்ளஸ் 4b வேறு -20 -1 -21, அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ண ஒரு 1/2 இது மைனஸ் என்ன வருமா, -6c இது மைனஸ் ப்ளஸ் 3b -21 ஈக்குவல் டு 0 இல்லையா. ஈக்குவல் டு 0, இந்த 2 மேலே 0 கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா இந்த 2 போயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, -6c அப்புறம் ப்ளஸ் 3b -21 ஈக்குவல் டு 0. இது எப்படி எழுதலாம், அந்த ஈக்குவேஷன் படி எழுதிக்கலாம். 3b 6b தானே வரணும், 6b 2b + c. அப்போது இது காமனாக 3 இருக்குது எல்லாத்துலேயும். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் டிவைடட் பை 3 -2c ப்ளஸ் b -7 ஈக்குவல் டு 0. இந்த 7 மேலே வெளியே கொண்டு போயிட்டு இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். b -2c ஈக்குவல் டு 7. இது ஈக்குவேஷன் 2. ஏற்கனவே ஈக்குவேஷன் 1 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே, 2b + c ஈக்குவல் டு 4. சரியா, இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கணும், நான் எடுக்கலை, இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம பியும் சியும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது 2b + c ஈக்குவல் டு 4, இது ஈக்குவேஷன் 1. b -2c ஈக்குவல் டு 7. சரியா, இப்போது இதை கேன்சல் பண்ணலாம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சியை கேன்சல் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், b -2c ஈக்குவல் டு 7 ஈக்குவேஷன்
1 into 2, 12 மல்டிப்ளை பண்ணால் 4b ப்ளஸ் 2c ஈக்குவல் டு 8. ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்னது 5b ஈக்குவல் டு 15 இல்லையா? அப்போ b ஈக்குவல் டு 15/5 கேன்சல் பண்ணால் 3. இப்போ b ஈக்குவல் டு 3. நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, 2b ப்ளஸ் c ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது 2b பிக்கு பதில் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட் b ஈக்குவல் டு 3 in 1. ஈக்குவேஷன் 1 பண்ணி பார்க்கலாம். 2 into 3 ப்ளஸ் c ஈக்குவல் டு 4. அப்போது 6 ப்ளஸ் c ஈக்குவல் டு 4. c ஈக்குவல் டு 4 minus 6. அப்போது c ஈக்குவல் டு -2. அவ்வளோதான் சமம்.